நான் சொல்லக்கூடிய இந்த முறையானது அனைவரும் பொறுமையாக கவனிங்க. இது எதற்காக என்றால், அனைவரும் செய்யக்கூடிய தெரியாத தனமாக செய்யக்கூடிய தவறு. இது திருத்திக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு பூஜை நீங்க பண்றீங்க. ஒரு வசிய பூஜையோ, இல்ல ஒரு தேவதை நீங்க வந்து வசியம் பண்ற பூஜையோ, ஏதோ ஒரு பூஜை நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்பொழுது நீங்க பூஜை செய்யும்பொழுது உங்களுடைய தேவதை, உங்களுடைய அருகாமையில், உங்களுடைய நிழல்ல தான் குடிகொள்ளும். அப்போ நீங்க பூஜை பண்ணும்பொழுது உங்களுடைய சிஷ்யராக இருந்தாலும் சரி, அல்லது நண்பராக இருந்தாலும் சரி, தாய், தந்தை, மகள், மனைவியாக இருந்தாலும் சரி, உங்க நிழல மெரித்தால் உங்களுடைய தேவதைகளுக்கும் சரி, நீங்க வணங்கக்கூடிய பூஜைகளும் சரி, நீங்க வொர்ஷிப் பண்ற பூஜைகளும் சரி, இல்ல எந்த ஒரு அஷ்டகரம் பூஜைகளாக இருந்தாலும் சரி, ஸ்தம்பித்து நிற்கும். வெற்றி ஆகாது. அதனால நீங்க பூஜை பண்ணும் பொழுது, உங்கள் அருகாமையில யாரையும் வர விடாதீங்க. உங்க நிழல யாரும் மெரிக்க விடாதீங்க. சரிங்களா? இதே முறையில தான் ஒரு மந்திரவாதி பூஜை பண்றான்னா, அருகாமையில அவனுடைய நிழல நான் போய் மிதித்தேன்னா, மிதித்து அதற்குண்டான மந்திரம் இருக்குது. கட்டுக்கட்டுற காட்டேரி மந்திரம் இருக்குது. மலக்குட்டி சாத்தான மந்திரம் இருக்குது. வேதாளம் மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்த நம்ம சொன்னாலுமே, அவனுடைய அனைத்து தேவதைகளும் சரி, ஸ்தம்பித்து கட்டுக்கு அகப்படும். அதனால தெரிந்தோ, தெரியாமலோ உங்க நண்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்க பூஜை பண்ணும் பொழுது, உங்கள் அருகாமையிலும் சரி, உங்க நிழலையும் சரி தொட விடாதீங்க. சரிங்களா? நன்றி.